இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, உப்பு, புளி, வரமிளகாய், கருவேப்பிலைங்க. இப்போ நம்ம வந்து வரமிளகாய், உப்பு, புளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபின்னு சொல்லலாங்க. இது வந்து ஒன்லி 10 மினிட்ஸ் தான் ஆகுங்க. இன்ஸ்டன்ட் சட்னி கூட சொல்லலாங்க இதை. பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக செய்கிறவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தக்காளி கூட தேவையில்லைங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்லங்க வரமிளகாய், உப்பு, புளி, அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கலர் அட்ராக்ஷனே சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி ஆட்டம் இருக்கும். இது அப்படியே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரப்பறி அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குங்க. அதோட டேஸ்ட்டு பாருங்களேன். தோசை, சப்பாத்தி, இட்லி இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றப்பறி சூப்பராக செமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து செட்டிநாட்டு ஃபேமஸ்ன்னு சொன்னால் இந்த சட்னி ஒன்றுன்னு சொல்லலாங்க. இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.